ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் பார்த்துருக்கீங்க. ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா, ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு ஏன் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்து வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபையிங் மார்க், குறைந்தபட்ச பாஸ் ஆகிறதுக்கான குறைந்தபட்ச குவாலிஃபையிங் மார்க்கை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது 13ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி இந்த கேஸ் போடப்பட்டு இது விசாரணைக்கும் வந்திருக்கு. ஜஸ்டிஸ் இளந்திரியன் அவர்களுடைய தலைமையில் அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. பட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ இதனால் அவங்க வந்து ரிசல்ட்டுக்கு எந்த ஒரு ஸ்டேவும் வாங்கலை. பட் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணும்போது அவங்க குவாலிஃபையிங்காக இல்லையா அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது எவ்வளோ இருக்குது குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி அண்ட் அதர்ஸ்க்கு 50% குவாலிஃபையிங் மார்க்கும், எஸ்சி எஸ்சிஏக்கு 45% குவாலிஃபையிங் மார்க்கும், எஸ்டிக்கு 40% குவாலிஃபை மார்க்கும் இருக்குது. ஸோ இது வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும் என்னென்ன இந்த கேஸோட முடிவுக்கு பிறகு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் என்னங்கிறத. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வீடியோ. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.